2026 மட்டுமல்ல, இனி வருகின்ற எல்லா காலங்களும் தமிழகத்தினுடைய நலனுக்காக முதல்வராக கண்டிப்பாக வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 5 ஆண்டு காலம் களப்பிளர் கால ஆட்சியை போல 2 காலமாக மாறிவிட்டது. இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் பொற்காலமாக மாறும். அண்ணன் எடப்பாடியார் 2026 முதல் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக அரியணை ஏறுவார். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தாங்க வரும். வந்த உடனே பெண்களுக்கு அனைவருக்கும் தாலிக்கு தங்கம் திட்டம், ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம், இலவச வீடு வழங்கும் திட்டம்லாம் சிறப்பாக நிறைவேறும். அதே போல் நகரப்புறங்களில் இருக்கிற அம்மா உணவகங்கள்லாம் மீண்டும் துரிதப்படுத்தி நடத்தப்படும். திராவிட மாடல் சொல்லி ஒரு மானங்கெட்ட மாடல் ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் விதமாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 2026 ஆட்சி கட்டில் அமைத்த விதமாக சூளுரை ஏற்று தொண்டர்கள் படைசூழ வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் எடப்பாடியார் தான் முதல்வர், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. வெற்றி வெற்றி வெற்றி. நாங்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வரணும்னு தமிழ்நாடு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி ஒழிஞ்சு இரட்டையிலே மலரணும். வருங்கால ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி தான். திமுக செஞ்ச அராஜகம் ஊழல் எல்லாம் தெல்ல தெளிவாக மக்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார். இப்போ எடப்பாடியார் ஆட்சி தான் வரப்போகுது. 2026 எடப்பாடியார் முதல்வர். இப்போ எல்லாம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுமாதிரி கல்லூரி பெண்களுக்கு ஒன்றும் பாதுகாப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. அதனால் அடுத்தது எடப்பாடி தான் முதலமைச்சர் வருவார். குத்து கொலை கொள்ளை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த அராஜகத்தை முடிவு கட்ட 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234க்கு 234 வெற்றி பெற செய்வோம் என முழக்க முடிகிறோம். இந்த தீர்மானத்தினால தான் கட்சிக்காரன் எங்கே இருக்கிற ஒரு தொண்டனும் அதிமுககாரன் எந்த கட்சிக்காரன் கூட்டணி ஒட்டம் விளையாடி போட்டோம் அதிமுக இந்த மாதிரி ஜெயிக்கும். 2026 அதிமுக ஜெயிக்கும். எங்கள் மாவட்டம் அனைத்து தொகுதிகளும் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெறும். தொண்டர்கள் இப்போ நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அண்ணன் எடப்பாடியார் தான். அனைத்து இந்த அதிமுகவில் இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 வருஷம் ஆட்சி சிறப்பாக கொடுத்தாரு. மக்கள் திரும்ப அந்த ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மக்கள் அண்ணன் எடப்பாடியார் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக அது எதிர்நோடிக்குது. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில் 2024 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம். அம்மாவினுடைய ஆட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆட்சியை எடப்பாடியாரனுடைய தலைமையில் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி எழுச்சி இருந்ததோ அதே போல இன்றைய தினம் எடப்பாடியாருக்கு எழுச்சி இருக்கிறது. திமுக சைவராக மாறும் என்பதை கூறிக்கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் அராஜகம் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்கள் பிரச்சனையை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. குடும்ப அரசியலை வைத்து இந்த நாட்டிலே தரமற்ற வேலைகளை செய்து நாட்டு மக்களை ஒடுக்குகின்ற இந்த அரசு மக்களுக்கு தேவையில்லாத அரசாக 2026 மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2026 எடப்பாடியார் தலைமையிலே ஒரு மக்களாட்சி மலரும் என்பது. அம்மா உணவகம் அந்த பேருந்து நிலையத்திலே பெண்கள் பால் கொடுக்கறது குழந்தைக்கு அதுக்கு பால் ஊட்டும் நிலையம் அமைத்தார்கள். அது மாதிரி சில நிலத்திட்டங்களை உயர்ந்த நிலையிலிருந்து கீழ்மட்ட வரை நினைக்கிறார். ஆனால் அதிமுக தொண்டன் வேறாக இருந்தாலும் கிளை விழுதுகள் மாறி மாறி சென்றாலும் வேறு தான். அதனால் இந்த வேர் இருக்கும் வரை இந்த அதிமுக என்றும் நிரந்தரமாக பொதுச்செயலாளர் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். உறுதி 2026. எடப்பாடியார் தான் 2026. அதில் எந்த விதமான மாற்று கருத்துலாம் கிடையாது. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி மீண்டும் 2026 கம்பல்சரி வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்துலாம் கிடையாது. புரிதலா இல்லையா? அவங்க மாதிரி யாருக்கும் செஞ்சதே கிடையாது. எங்கள் மாவட்டம் விஜயபாஸ்கர் இருக்கார் அண்ணன். அவரும் அந்த கொரோனா காலத்துலேருந்துலாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் இவங்க சும்மா ஒரு 5 வருஷம் மக்களுடைய மனநிலையை ஏமாற்றி ஓட்டை வாங்கி அவங்க இந்த ஆட்சி வந்துட்டாங்க. இனிமேல் ஒரு காலத்தையும் திமுகவுக்கு எந்த விதமான வாய்ப்பும் வராது. எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு. நீங்கள் மக்களுக்கு எல்லாம் பழைய திட்டங்கள் அத்தனையும் வரிசையாக செய்யப்படும். மக்களும் நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. புரிதல் இல்லையா? இன்னும் மீண்டும் இவங்க ஒரு 10 அதாவது நம்ம வெள்ளக்காரன் இந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆட்சியை திருப்பி 50 ஆண்டு பின்னாடி போயிட்டாங்க. நம்ம ஆட்சி வந்தோடனே திருப்பி மேலும் எப்படி எல்லா நாடோட நல்ல உயர்ந்த கொண்டாந்துருவாங்கன்னு சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்